திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற அருமருந்து. நமச்சிவாய என்று சொல்லி மகிழுங்கள். அதுவே நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களுக்கும் செய்கின்ற செயல்களுக்கும் அடித்தளமாக அமையும். நமச்சிவாய வாழ்க. நாள்தோறும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே திருத்துருத்தி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருத்துருத்தி என்பது குற்றாலம். குற்றாலம் என்பதுமே திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள குற்றாலம் இல்லை, அது வேறு, இது வேறு. துருத்தி என்று சொன்னால் ஆற்றிடை குறைன்னு பேர். ஆற்றிடை குறை கிபி 7ஆவது நூற்றாண்டில் அப்பர் பெருமான் காலத்தில் இந்த திருத்தலமானது காவிரியினுடைய நடுவிலே இருந்திருக்கிறது. அதுதான் திருத்தி என்பது. பொன்னியின் நடுவுதன்னுள் பூம்பூனல் ஒளிந்து தோன்றும் துன்னிய துரத்தி யானை என்று இந்த தேவாரத்தில் பாடுறார். குத்தாலம் என்பது ஒரு வகை ஆத்தி மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ளதினாலே இதுக்கு குத்தாலம் என்று பெயர். குற்றாலம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் நெல்லையிலே உள்ளதற்கும் நெல்லை மாவட்டத்திலே உள்ளதற்கும் இதற்கும் வேறுபாடு வேண்டும். குற்றாலம் என்று வழங்குகிறார். மயிலாடுதுறை கும்பகோணம் தொடர்பாண்டி பாதையிலே குற்றாலம் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. காவிரியினுடைய தென்கரையிலே உள்ள 37வது தலம். மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த பேருந்து வழியில் இருக்கு. மயிலாடுதுறையிலேருந்து போகலாம், கும்பகோணத்துலேருந்தும் குத்தாலம் போகலாம். இறைவனுடைய திருப்பெயர் சொன்னவாறு அறிவார். விங்கு நீர் துருத்தி உடைய கற்றளி மகாதேவர். வடமொழியில் உத்திரவேதீஸ்வரர்னு பேர். இறைவியருடைய பேர் அரும்பென்ன வனமுலை அம்மை. வடமொழியாளர்கள் மிருது முகழாம்பிகை என்று சொல்றார். திருவேள்விக்குடி பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் இவ்வூர் அம்பாள் பெயரை அரும்பன வனமுலையார் இவையோடு வனமுலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் என்கிறார். தீர்த்தம் காவிரி. வடகுளம் என்பது கோயிலினுடைய வடபாலில் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனக்கு ஒரு பிணி, தம்மேல் உற்ற பிணி வருத்தத்தை தீர்த்தருளுமாறு வேண்டினர். வடகுலத்து குழி என்று சிவபெருமான் சொன்னார். சுவாமிகளும் வேகமெல்லாம் தொக்க வடிவாயிருந்த துருத்தியாரை தொழுது அந்த குளத்திலே மூழ்கினார். பிணி நீங்கி மணி ஒளி சேர் திருமேனி ஆயினார். திருச்சிற்றம்பலம். இச்செய்தியை சேக்கிழார் குறிப்பிட்டுள்ளார். சுவாமிகளும் இந்த ஊர் பதிகத்திலே என் உடம்படும் பெணியிடர் கெடுத்தானே என்று குறிப்பிடுகிறார். அக்னி வருணன் முதலியோர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தை பற்றி திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமா பிள்ளையர்கள் தலபுராணம் எழுதியிருக்கிறார்கள்.
இந்த அச்சிலே வெளிவந்துள்ளது. மூவர்களும் இந்த திருத்தலத்தை பாடியிருக்கிறார்கள். 3 பதிகங்கள் இருக்கின்றன. இந்த திருத்தலமானது தருமபுரம் ஆகிய அருளாட்சியிலே இருக்கிறது. ஓங்காரேஸ்வரம், மன்மதேஸ்வரம் என்னும் கோயில்கள் இருக்கின்றன. அவைகள் பாடல் பெறாதவை. இந்த திருத்தலத்தை பற்றி ஐயடிகள் காடவர்கோன் பாடுறார். வஞ்சியன நுண்ணிடையார் வாழ்தடங்கண் நீர் சோர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அறுத்து ஒருத்தி கொண்டு வா என்ன முன்னம் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர். காடவர்கோன் நாயனார் அருளிய இது வெண்பா. திருச்சிற்றம்பலம். 4வது திருமுறை அப்பர் பெருமான் இயற்றியது. 42வது பதிகம் திருத்துருத்தி என்பது. 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். ஊன்றலை வலியனாகி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தாண்டலைப்பட்டு நின்று சார்கனலகத்து வீழே வாண்டலை தேவர் கூடி வானவர்க்கு இறைவா என்னும் தோன்றலை துருத்தியனை தொண்டனேன் கண்டவாரே. உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களுக்கும் அவற்றினுடைய புலால் உடம்பிலும் கலந்து வலிமை தருபவனாக இருக்கிறான். உயிர்களுக்குள்ளும் தான் உயிராய் நின்று அந்த உயிர்கள் தத்தம் வினைகளுக்கு ஏற்ப தீயை போன்ற துன்பங்களில் அகப்பட அந்த துயரம் தாங்காமல் வருந்துகின்ற தேவர் கூட எங்கள் தலைவனே என்று தம் துயர்களை போக்குமாறு வேண்டுகிறார்கள். அப்படி வேண்டுகின்ற மேம்பட்டவனாகிய திருத்துருத்தி பெருமானை தரிசித்து அடியேன் உய்ந்த சீர் இருந்தவாறு என்ன. உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஊனுடம்பில் வலியனூராக இருக்கிறான். திருச்சிற்றம்பலம். அவ்வுயிர்கள் அவ்வுடலில் சாரும் தீயில் விழ அவ்வீழ்ச்சி தாங்க மாட்டாது வருத்தும் உயிர் தொகுதியிலே அடங்கும். வானோர் கூட்டம் எல்லாம் என்ன சொல்கிறது? தேவாதி தேவா மகாதேவா என்று அழைத்து குறை இறக்கும் போது அருள் செய்ய தோன்றுகின்ற வள்ளலை திருத்தியில் இறைவனை தொண்டனேன் நான் கண்டவாறு என்ன வியப்பு. ஊந்தலைன ஊனின்கள் உயிர்க்கு வன்மை உயிர்க்கு உயிராயிருந்து ஆட்டுவித்து ஆட்டுவர் உன்னுடம்பிற்கு ஈடல்ன. திருக்கடை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருத்துருத்தி என்னும் திருத்தலம் செல்வோம், குத்தாலம் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.